இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி இதில் அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ npm run dev அப்படிங்கிறது தான் இந்த Next.jsனுடைய கமாண்டு. ஸோ இதை போட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 3002ல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு Next.js அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகிடுச்சு லோக்கலில். இதுக்கப்புறம் இதில் போய் நம்ம ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம Tailwind CSS இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ Tailwind CSS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னங்கிறத அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஹவு டு இன்ஸ்டால் Tailwind CSS in Next.js அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டே வரும். ஃபஸ்ட்டு லிங்கே வந்து இன்ஸ்டால் Tailwind CSS வித் Next.js அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் இருக்குது. இவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு. அதாவது npx create next step வந்து நம்ம பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா npm install -d Tailwind CSS post CSS auto prefixer அப்படின்ற இந்த 3 பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அடுத்தது npx Tailwind CSS init -p அப்படின்ற கமாண்ட் போட சொல்கிறாங்க. ஸோ இந்த கமாண்டை இங்கே போட்டுக்கிறோம். போட்டாச்சு. போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல tailwind.config.jsன்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்களோட முக்கியமான அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல். அடுத்தது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போயிட்டு இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்னு ஒரு அரே இருக்கும். அந்த அரேக்குள்ளே இந்த லைன்ஸை பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே இதை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதில் என்ன ஸ்டெப் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். அடுத்தது global.cssல இந்த 3 லைன் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே Next.jsல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டைல்ஸில் global.cssன்னு ஒரு சிஎஸ்எஸ் இருக்கும். இதை ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டோடைய சிஎஸ்எஸ்னால அதை டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா npm run dev அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எவ்ரிதிங் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம அப்ளிகேஷனில் நம்ம ரன் பண்ணும்போது வந்திருந்த அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்டை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ்க்குள்ளே index.tsx இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஹெட்டு மெயின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இதில் h1 டேக்கில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகிடும். ஸோ npm run devன்னு போட்டால் வித் Tailwind CSSோடு சேர்ந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு அண்ட் Tailwind CSS அப்ளை ஆகிடுச்சு. ஏன்னா நான் h1 டேக் போட்டால் என்ன அது பெருசாக வந்திருக்கணும், ஆனால் வரல, சின்னதாக வந்திருக்கு. பிகாஸ் Tailwind CSS வந்து அது மேலே வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது நம்மளோட டிசைன் படி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு லோகோ வரப்போகுது அண்ட் இந்த இடத்துல வந்து லைக் அந்த ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் ஒன்று வரப்போகுது அண்ட் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வரப்போகுது. ஓகே, நம்ம டிசைன் படி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸு அண்ட் இங்கே ஒரு பாக்ஸு அண்ட் இங்கே ஒரு பாக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் கீழே மற்ற கண்டென்ட்லாம் வரப்போகுது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஓவரால் இந்த ஸ்க்ரீனையே லைக் நான் ஒரு பெரிய ஒரு டிவ்வுக்குள்ளே ஒரு போட்டுக்கிறேன். அந்த டிவ்வுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு இமேஜுக்கு ஒரு டிவ்வு, இந்த ஹெட்டிங்க்கு ஒரு டிவ்வு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஒரு டிவ் அப்படின்னு போட போகிறேன். ஓகேவா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ அதனால் நான் இங்கே இருக்கிற இந்த டிவ்வுக்கு நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸை கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸ் -column அப்படின்ற இந்த கிளாஸையும் கொடுத்ததுனால இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து எனக்கு காலம் வைஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகும். ஸோ ஐட்டம் சென்டர் அப்படின்னா சென்டரில் கொண்டு வரதுக்கு அண்ட் எம்டி 8ங்கிறது மார்ஜின் டாப் 8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து இந்த கண்டென்ட் சென்டரில் வந்துடும். இமேஜை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு எம்டி டிவ் கொடுத்துக்கிறேன். அந்த ஹெட்டிங்கை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு டிவ், அது வந்து டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துருக்கேன் அண்ட் மார்ஜின் டாப் வந்து 6 கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவ், அது வந்து மார்ஜின் டாப் வந்து 6 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இமேஜை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இமேஜ் டேக் போட்டுக்கிறேன் அண்ட் எஸ்ஆர்சியில் ஒரு logo.png உள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிஎன்ஜி நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக h1 டேக் கொடுத்து அதுக்கு போல்டு கொடுத்து h1 டேக் போட்டுக்கிறேன். இப்போது இதுக்குள்ளே வந்து லைக் இன்புட்டோடைய டைப் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரப்போகுதுன்றதுனால டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணால் இந்த இடத்துல யூ வில் பி சீயிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது.
பட் இது ஒயிட்டோட ஒயிட்டாக மர்ஜ் ஆனதுனால லைக் இதுக்கு கொஞ்சம் கிளாஸ்லாம் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம், இதுக்கு வந்து சில கிளாஸ்லாம் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேடிங் 1 கொடுத்துருக்கேன் அண்ட் மார்ஜின் 2 கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக, இந்த வித் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்குறோம். ஸோ டெக்ஸ்ட் வந்து சென்டரில் வரும். அண்ட் பார்டர் வந்து இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் வந்து பாட்டம், அதாவது பார்டர் B2னா பாட்டமில் மட்டும்தான் பார்டர் வரும். அண்ட் பார்டரோடைய கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலரு. அதுக்கப்புறம் லைக் உள்ளே இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா லைக் அதாவது டெக்ஸ்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர், இது ரெண்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டிவ் போட்டு அந்த டிவ்வில் வந்து ஒரு பட்டன் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இந்த பட்டன் தான் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிற பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே தான் இந்த ஏபிஐ காலும் நடக்கும். இதுக்கப்புறம் இந்த டிவ் போட்டுக்கிறேன். இந்த டிவ்வில் வந்து லைக் சில கிளாஸ், அதாவது வித் வந்து 2/3 இருக்கணும், பேடிங் 4 இருக்கணும், மார்ஜின் 6 இருக்கணும், அண்ட் ரவுண்டட் எல்ஜி இருக்கணும், அதாவது ரவுண்டட் எட்ஜஸ் இருக்கணும். அண்ட் லைக் அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேகு, அந்த பேராகிராஃப் டேக் வந்து லைக் ஒயிட் ஸ்பேஸ் வந்து ப்ரீ லைனில் இருக்கணும். அண்ட் ஒரு டம்மி டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ தட் இந்த இடத்துல நம்மளுக்கு டெக்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ இதோட இந்த HTML பார்ட் வந்து முடியுது. அண்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நம்ம மாற்றணும். பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் இந்த global.css அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைலுக்கு போயிட்டு லைக் நம்ம வந்து பாடி அப்படிங்கிற இந்த ஒரு கிளாஸுக்கு லைக் நம்ம வந்து லைக் ஏன்னா இது ரியாக்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே HTML டேக்கோட பாடி வந்து ஆக்சஸ் ஆகாது. அதனால் global.cssல இந்த பாடி டேக்கில் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து லைக் BG Amber 50 அப்படிங்கிற இந்த கிளாஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து லைக் அந்த நம்மளோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு CSS எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு API கால் போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கான வேலைகள்லாம் அடுத்த வீடியோவில் ஆரம்பிக்கலாம்.